அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ஏன் தெரியுமா? இன்றோடு கூட இந்த விசுவாச நேர தொலைக்காட்சி ஊழியம், நாம் இன்றோடு இந்த தொலைக்காட்சி ஊழியத்திலே 5 வருடத்தை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நான் இந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பித்து இந்த நாளோடு 15 வருடங்கள் முடிந்து விட்டது. கர்த்தர் 15 வருட ஊழியத்தை முடித்து 16வது வருடத்துக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் இந்த நாளிலே கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் 15 ஆண்டுகளாக அருமையாக எங்களை நடத்தி வந்ததுக்காக நான் கர்த்தரை மனமாற இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறேன். இந்த ஊழியத்தை இத்தனை ஆண்டுகளாக எங்களுக்காக ஜெபித்து காணிக்கை கொடுத்து உங்களுடைய வார்த்தைகளால் உற்சாகப்படுத்திய பங்காளர்களாகிய உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தினுடைய நோக்கம், நாங்கள் பிரதானமாய் செய்கிற ஊழியம் என்னவென்றால், ஊழியத்தை பாருங்க, பிரதானமாய் தொடங்கினது வீடு சந்திப்பு ஊழியத்தின் மூலமாக தான். பல இடங்களிலே இருக்கிற குடும்பங்களை நேரில் சந்தித்து அவர்களை கர்த்தருடைய வார்த்தையினால் அவர்களை திடப்படுத்தி பலப்படுத்தி அவர்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை அறிவிக்கிறது. இதான் செய்கிற முதல் முக்கியமான ஊழியம், வீடு சந்திப்பு ஊழியம். அதற்கு பின்பு பல இடங்களுக்கு சென்று சபைகளிலே என்ன செய்கிற ஊழியம் செய்கிறோம். சபைகளுக்கு சென்று இந்த கர்த்தருடைய வசனத்தின் வெளிச்சத்தை ஜனங்களுக்கு பிரசங்கம் செய்கிற ஊழியத்தை செய்கிறோம். அது மட்டுமல்ல, சமூக வலைதளங்களில் ஃபேஸ்புக், யூடியூப், இப்படிப்பட்ட எல்லா சமூக வலைதளங்களின் மூலமாகவும் கர்த்தருடைய வசனத்தை அறிவிக்கிறோம். அடுத்தது இப்படி டிவி வாயிலாக கர்த்தருடைய வசனத்தை அறிவிக்கிறோம். அது மாத்திரமல்ல, மாத பத்திரிகையின் மூலமாக எழுத்து ஊழியத்தையும் என்ன செய்கிறோம். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு ஊழியக்காரராக, பாஸ்டராக இருக்கிறீங்க, ஒருவேளை உங்களுடைய சபைக்கு வந்து இப்படிப்பட்ட சத்தியங்களை அறிவிக்க நீங்கள் ஒருவேளை எங்களை அழைக்க விரும்பினால் நீங்கள் அழைக்கலாம். நாங்கள் வருவோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் கர்த்தருக்கு நன்றி சொல்லி நாம் எல்லாரும் ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோமப்பா. கர்த்தாவே, இந்த நாளிலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை, இந்த விசுவாச ஜீவிய ஊழியத்தை கடந்த 15 ஆண்டுகளாக செய்யும்படி நீ நடத்தி வந்த உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இது விசுவாச நேர இந்த தொலைக்காட்சி ஊழியத்தையும் கடந்த 5 ஆண்டுகளாக செய்யும்படி கர்த்தர் செய்த இந்த கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டவரே ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொரு பங்காளர்களுக்காக, நண்பர்களுக்காக தங்களுடைய ஜெபத்தினால், காணிக்கையினால், ஆண்டவரே, இன்னும் மற்றும்
மற்ற விதத்தில் செய்கிற ஆண்டவர் உதவிகளால் எங்களை உற்சாகப்படுத்துகிறது. தங்களுடைய வார்த்தைகளால் இப்படி எங்களுக்கு ஊழியம் செய்கிற எல்லா நண்பர்கள், பங்காளர் எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிப்பீரா, பேர் பேராய் ஆசீர்வதிப்பீரா. ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் ஆண்டவரே, பரலோகத்தில் சித்தம் செய்யப்படுகிற பூமியிலே செய்யப்படட்டும். ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து பெருகவே பெருகச் செய்வீரா. ஒவ்வொரு குடும்பங்களையும் உமக்காய் இந்த கடைசி காலத்துல எழும்பி பிரகாசிக்கிற ஆண்டவரே, உமக்காய் இந்த உலகத்திலே சாட்சியாய் வாழுகிற குடும்பங்களாக ஒவ்வொரு குடும்பங்களிலும் நீர் மறுரூபமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்படி நீர் மறுரூபப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உமக்கே சகல துதிகன மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். தேவ பிள்ளைகளே, இப்பொழுதும் நாம் தொடர்ந்து கடந்த பல வாரங்களாக தியானித்து வருகிற எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10லிருந்து 22 வசனங்களிலிருந்து எப்படி தேவ சமூகத்திற்குள்ளாக இயேசுவின் மூலம் நமக்கு வழி திறக்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த சத்தியத்தை பார்த்து வருகிறோம். அதனுடைய நிறைவு செய்தியை இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த வாரத்தோடு இந்த செய்தியை நாம் நிறைவு செய்துவிட்டு அடுத்த வாரத்திலிருந்து வேறொரு தலைப்பிலே நாம் செய்திகளை தொடரப் போகிறோம். இந்த நாளிலே நாம் இப்பொழுது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23வது வசனம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவும் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. தேவ பிள்ளைகளே, கடந்த வாரம் வரைக்கும் இந்த எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19லிருந்து 22 வசனத்தை ஆழமாக தியானித்தோம். எப்படி நாம் ஜெபத்திலே தேவ சமூகத்துக்குள்ளா வருவதற்கு எப்படி இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு வழி உண்டாயிருக்கிறது என்ற அந்த காரியத்தை நாம் தெளிவாக பார்த்தோம். முதலாவது பார்த்தோம், இயேசுவின் பலியின் மூலம் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போவதற்கான அந்த வழி இயேசுவின் சரீரத்தினாலே உண்டாயிருக்குது. அந்த தேவ சமூகத்துக்குள்ள போக முடியாம தடையா இருந்த அந்த திரைச்சிலை இப்போ கிழிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக இயேசுவின் இரத்தத்தினாலே எப்படி தேவ சமூகத்துக்குள்ள போறதுக்கு நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக இயேசு எப்படி நமக்காக இப்பொழுது பரலோகத்திலே அவர் பிரதான ஆசாரியராய் இருந்து கொண்டு நமக்காக இரவும் போலும் எப்படி வேண்டுதல் செய்கிறார். நாம இந்த பாக்கியத்தை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில அனுபவிக்கிறவர்களாய் மாறுவதற்கு எப்படி நமக்காய் வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறான்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது இப்படி தேவ சமூகத்துக்குள்ளே வாருங்கள் என்று சொல்லி கர்த்தர் கொடுக்கிற அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு தேவ சமூகத்துக்குள்ளா வந்து நாம் ஜெபத்தின் மூலம் அவரோடு உறவு கொள்கிறார்களாய் மாறுவதற்கு எப்படி நம்முடைய இருதயத்தை மாற்றி இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். நம்முடைய இருதயத்தை புது இருதயமாய் மாற்றி ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை நமக்கு தந்து நம்முடைய மனசாட்சியை இயேசு இரத்தத்தினால் தேவன் சுத்திகரித்திருக்கிறார். அடுத்தது நம்முடைய சரீரத்தின் செய்கைகளை அவருடைய வசனத்தினால் சுத்திகரிக்கிறார். அடுத்தது உண்மையுள்ள இருதயத்தை தந்து முடிவில் எப்படி நமக்கு இவைகளின் மூலம் நம்முடைய இருதயத்தில் எப்படி பூரண நிச்சயமான விசுவாசத்தை எப்படி தருகிறார் என்று எல்லாம் நம்ம என்ன செய்தோம் பார்த்தோம். இன்றைக்கு பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போ நம்ம தேவ சமூகத்துக்குள்ளாக இயேசுவின் மூலம் வந்து பூரண நிச்சய விசுவாசம் நிறைந்தவர்களாய் நம்முடைய விண்ணப்பங்களை இப்போ கர்த்தரிடத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? சொல்லிவிட்டோம். சொன்ன பிறகு இப்போ நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணிட்டோம். நம்முடைய விண்ணப்பங்களை தேவனிடத்தில் என்ன செய்யிட்டோம்? தெரிவித்து விட்டோம். தெரிவித்த பிறகு இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்ளும்படி தேவ சமூகத்தில் என்ன செய்கிறோம்? இப்போ நம்ம காத்திருக்கிறோம். ரைட்டு தானே? இப்போ பொறுமையோட காத்திருக்கிறோம். அந்த பொறுமையாக காத்திருக்கிற காலத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்வதற்கு நாம் பொறுமையாய் காத்திருக்கிற காலத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை தான் இன்றைக்கு நாம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம்
23வது வசனத்திலிருந்து என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். ஏனென்றால் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்வதற்கு முதல்ல போன வாரம் பார்த்தோம், முதல்ல தேவையானது என்னது, விசுவாசம். ஆனா விசுவாசம் மட்டும் ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்வதற்கு போதாது, அடுத்தது பொறுமையும் என்னது தேவையா இருக்குது பாருங்க. இதே எபிரேயர்ல வாசிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலே இப்போ 15வது வசனத்திலே ஆபிரகாம் தன்னுடைய ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்வதற்கு எப்படி விசுவாசத்தோடு கூட அவருக்கு பொறுமையும் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கலாம் பாருங்க. முதலாவது எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 6:11, நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஜெபங்களுக்கு பதில் பெறதுக்கு நமக்கு 2 காரியம் தேவையா. ஒண்ணு விசுவாசம், அடுத்தது என்னதையா, நீடிய பொறுமை. விசுவாசம் ஒன்று, அடுத்தது நீடிய பொறுமையும் இருந்தாதான் நம்முடைய ஜெபங்களுக்கு நாம் என்ன செய்ய முடியுமா, பதில்களை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு ஆண்டவர் இங்க சொல்றாரு பாருங்க. நம்முடைய விசுவாச தகப்பன்மார்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாருமே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களுடைய நிறைவேறுதலை எப்படி பெற்றுக்கொண்டாங்க, விசுவாசம் அவங்க முதல்ல இருந்துச்சு. 2வது நீடிய பொறுமையும் அவங்களுக்கு என்னது தேவைப்பட்டது பாருங்க. இதை திரும்ப எபிரேயர் 6:15 வாசிக்கலாம். அந்தபடியே அவன் ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் ஜெபங்களுக்கு பதிலை பெற்றுக்கொள்வதற்கு ஒன்று தேவை விசுவாசம். அதை மத்தேயு 21:22, மார்க்கு 11:24 இந்த வசனங்கள்ல இருந்து கற்றுக்கொண்டோம். இங்க ஆண்டவர் அடுத்த காரியத்தை சொல்றாரு, விசுவாசம் இருந்தா மட்டும் பத்தாது, அதோடு கூட என்ன தேவையா, இங்க ஆபிரகாம் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். அவன் விசுவாசத்தோடு கூட என்ன செய்தானா, பொறுமையாவும் காத்திருந்து வாக்கு தத்தப்பட்டதை என்ன செய்தான், பெற்றுக்கொண்டான். அப்போ யோசிச்சு பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்ம இப்ப தேவ சமூகத்துல இயேசுவின் மேலே விசுவாசம் வைத்து பூர்ண நிச்சய விசுவாசத்தோடு நிரப்பி நம்ம கர்த்தரிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை சொல்லிவிட்டோம், நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை சொல்லிவிட்டோம். சொன்ன பிறகு இப்போ அந்த ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, கொஞ்சம் பொறுமையா காத்திருக்க வேண்டியதா என்ன செய்திருக்கு. விசுவாசத்தோடு நம்ம கொஞ்சம் பொறுமையாவும் என்ன செய்ய வேண்டியிருக்கு, காத்திருக்க வேண்டியதா இருக்கு. அப்போ இந்த பொறுமையா காத்திருக்கிற காலத்துலதான் நிறைய நேரம் பாருங்க நம்முடைய உள்ளத்துல இருக்கிற விசுவாசத்துல என்ன செய்யுது, பிரச்சனை வருது பாருங்க. நம்ம நிறைய நேரம் என்ன செய்யற, விசுவாசத்துல சோர்ந்து போயிடும். அதுக்கு பெரிய எடுத்துக்காட்டு நம்முடைய விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாம் பாருங்க, 25 வருடம் அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ள காத்திருக்க வேண்டியதா இருந்துச்சு. ஆனா இந்த 25 வருடம் இந்த விசுவாசத்தோடு கூட அவர் பொறுமையா காத்திருந்த காலத்துல நிறைய நேரம் அவர் விசுவாசத்துல என்ன செய்யிட்டாரு, சோர்ந்து போயிட்டார், தன்னோட விசுவாசத்தை விட்டுட்டார். அப்போ இந்த பின்னணியில தான் இப்ப எபிரேயர் 10:23 என்ன செய்கிறது வருகிறது பாருங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல பாருங்க, ஆண்டவர் இங்க பேசுகிறாரு பாருங்க. எபிரேயர் 10:23 வேதம் சொல்லுது, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவும் ஆண்டவர் என்ன செய்கிறார் சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, இப்போ நீ தேவ சமூகத்துல இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து உன்னுடைய ஜெப விண்ணப்பங்களை தேவனிடத்துல இயேசு நாமத்துல சொல்லும் போது விசுவாசத்தோட என்ன செய்யற, ஜெபம் பண்ற. இப்போ அந்த ஜெபங்களுக்கு பதிலை பெற்றுக்கொள்ளும்படி கொஞ்ச காலம் பொறுமையா என்ன செய்ய காத்திருக்க வேண்டியிருக்கு. அந்த பொறுமையாய் காத்திருக்கிற காலத்திலையும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணும் போது ஒரு விசுவாசத்தோடு, ஆரம்பத்துல ஒரு விசுவாசத்தோடு நீ ஜெபம் பண்ண பத்தியா, அந்த விசுவாசத்தை என்ன பண்ணிடாத, ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அந்த பொறுமையா காத்திருக்கிற காலத்துல என்ன செய்யறாத, விட்டுறாத. அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்துல உறுதியா என்ன செய்ய, நிலைத்திருன்னு ஆண்டவர் என்ன செய்கிறார் சொல்லுகிறார் பாருங்க. அழகா சொல்றாரு பாருங்க. இதை எப்படி சொல்றாரு, நம்முடைய நம்பிக்கையை
அதாவது இங்க என்ன என்ன படத்தை இங்கே இந்த எபிரேய ஆசிரியர் ஞாபகம் வைத்து சொல்றாருன்னா பாருங்க, அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு பாருங்க. இயேசு மார்க்கு 4ஆம் அதிகாரத்துல ஒரு படகுல என்ன செய்யறார், செல்லுகிறார். ஒரு கரையில இருந்து அக்கறைக்கு அவர் போகிறார். படகுல போகும்போது பாருங்க, திடீரென்று ஒரு பெருங்காற்று என்ன செய்து அடிக்குது, பெரிய புயல் காத்து அடிக்குது. அடிச்ச உடனே பாருங்க, படகே மூழ்கத்தக்க அலைகள் வந்து படகின் மேல் என்ன செய்கிறது, மோதுகிறது. மோதும் போது என்ன ஆகுது, அந்த படகு அசையுது. அசையும் போது என்ன ஆகுது, அங்கே படகுலே இயேசுவோடு படகில் சென்ற சீசர்களுடைய விசுவாசமும் என்ன செய்யுது, அசைஞ்சிருது. காத்து வந்து மோதின உடனே அந்த அலைகளை பார்த்த உடனே இந்த சீசர்களோட விசுவாசம் என்ன செய்யுது, அசைஞ்சிருது. அந்த அந்த மாதிரி ஒரு படத்தை ஞாபகம் வச்சுதான் இங்க எபிரேய ஆசிரியர் சொல்றாரு, நீங்க விசுவாசம் என்னும் கப்பல்ல பயணம் செய்வீங்க. இப்ப ஜெபத்துக்கு பதில பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு கொஞ்சம் பொறுமையா காத்திருக்க வேண்டியிருக்கு. பொறுமையா காத்திருக்கிற நாட்கள்ல சில நேரம் இந்த விசுவாசம் என்னும் கப்பல் மேல வந்து என்ன செய்யும், காற்று வந்து மோதும், பெருங்காற்று அடிக்கும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும். அப்படி வரும்போது என்ன பண்ணிடாதீங்க, உங்க விசுவாசத்துல அசைஞ்சிடாதீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, அசையாமல் என்ன செய்யுங்க, உங்களுடைய விசுவாசத்தில் உறுதியாயிருங்க. இயேசு பெருங்காற்று வந்து அன்றைக்கு அவர் சென்ற படகுல வந்து மோதிற்று, அலைகள் வந்து மோதிற்று. ஆனா இயேசு அவருடைய விசுவாசத்துல என்ன செய்தார், உறுதியா இருந்ததுனாலதான் அவர் நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்தார். ஏன்னா இயேசு வந்து படகுல ஏறும்போதே சீசர்கள்ட்ட சொல்லிட்டார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு சொல்லிட்டார். அப்போ அவர் சொன்னாகும் கட்டளையிட என்ன செய்ய நிற்கும், சொல்லியாச்சுன்னா கண்டிப்பா அக்கறைக்கு போயிடுவாங்க. அப்போ இயேசு அந்த விசுவாசத்துல உறுதியா இருந்தாரு. ஆனா சீசர்களுடைய விசுவாசம் என்ன செய்யுது, அசைஞ்சிருச்சு. அதான் இங்க கர்த்தர் சொல்றாரு, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் என்னது, உறுதியா நில்லுங்க. ஆரம்பத்துல நீங்க உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுல, கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதில் தருவார் அப்படின்னு விசுவாசி தானே தேவ சமூகத்துக்குள்ள போய் உங்க ஜெப விண்ணப்பங்களை தேவனிடத்துல இயேசு நாமத்துல சொன்னீங்க. அப்போ அந்த ஆரம்பத்தில் கொண்டு வந்த விசுவாசத்தை ஜெபத்துக்கு பதில் பெற்றுக்கொள்ள வரைக்கும் அந்த விசுவாசத்துல அசைவில்லாமல் என்னது, உறுதியா நில்லுங்க அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்கிறாருங்க, சொல்லுகிறார் பாருங்க. ஏன் அப்படி நிக்க சொல்றாரு, ஏன் நம்முடைய விசுவாசத்துல அசைவில்லாமல் உறுதியா இருக்க சொல்றாரு? ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவரா என்ன செய்கிறார், இருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன் என்று சொன்னவர் உண்மையுள்ளவரா இருந்தார். இருந்து ஏற்ற காலம் வந்த போது ஈசாக்கு பிறந்தார். அதே போலதான் இன்றைக்கு நமக்கும் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். மத்தேயு 21:22 சொன்னார், நீங்கள் விசுவாசம் உள்ளவராய் ஜெபத்திலே கேட்டுக்கொள்வது எவைகளோ, அதை வாசிக்கிறோம் பாருங்க. மத்தேயு 21:22, மத்தேயு 21:22 வசனம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் என்ன செய்வீங்க, பெறுவீர்கள். ஆண்டவர் என்ன செய்யறார், வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ நம்ம விசுவாசம் உள்ளவர்களா ஜெபத்துல எவைகளை எல்லாம் கேட்போமோ அவைகளை எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்வோம் என்று வாக்கு பண்ணினவர் இந்த வாக்கு தத்தத்துக்கு உண்மையுள்ளவரா என்ன செய்கிறார், இருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்துக்கு உண்மையுள்ளவரா இருக்கிறார். அப்போ இந்த வாக்கு தத்தத்தை நம்பி ஜெபிக்க நீங்க இந்த வாக்கு தத்தத்தின்படியே அவர் செய்வார் என்று கொண்டிருக்கிற அந்த விசுவாசத்துல அசைவில்லாமல் என்னது, உறுதியா இருங்க. ஏன்னா இந்த வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், இந்த வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்பதற்கு மிகப்பெரிய சாட்சி என்னது, இயேசுவினுடைய சிலுவை பலிதான் தேவ பிள்ளைகளே. ஏனென்றால் ஆதாம் பாவம் செய்தவுடன் ஆதியாகமம் 3:15 ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்,
ஸ்திரீயின் வித்துல ஒருத்தர் பிறப்பார். அவர் வந்து சாத்தானின் தலையை நசுக்கி ஜனங்களுக்கு ரட்சிப்பை வழங்குவார் என்று சொல்லி இயேசுவை குறித்த முதல் வாக்கு தத்தத்தை அங்கே ஆதியாகமம் 3:15 பார்க்கிறோம். இரட்சகரை அனுப்புவேன் என்று பிதாவாகிய தேவன் ஒரு வாக்கு பண்ணினார். அந்த வாக்கு தத்தம் ஏற்ற காலம் வந்த போது பாருங்க, கலாத்தியர் 4:4 வாசிக்கிற பாருங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் பாருங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ஆம் பிரியமானவர்களே, ஆதியாகமம் 3:15 பிதாவாகிய தேவன் வாக்கு பண்ணாரு. அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படிக்கு பாருங்க, காலம் நிறைவேறின போது தம்முடைய குமாரனை தேவன் இந்த உலகத்துக்குள்ளா என்ன செய்தார்? அனுப்பினார். மனு குலத்தை ரட்சிக்கும்படி தம்முடைய குமாரனை பிதாவாகிய தேவன் இந்த உலகத்துக்குள்ள என்ன செய்தார்? அனுப்பினார். அனுப்பினது மட்டும் இல்ல, ஏற்ற காலம் வந்த போது இயேசு சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். அதுதான் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்பதற்கு மிகப்பெரிய சாட்சியாக என்ன செய்கிறது இருக்கிறது, மிகப்பெரிய சாட்சியா இருக்கிறது. அதனால்தான் பாருங்க, ரோமர் 8:32 வேதம் முடி சொல்லுது பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம் இப்படி சொல்லுது பாருங்க. ரோமர் 8:32 தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? பாருங்க, வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்முடைய பாவங்களிலிருந்து ரட்சிக்கும்படி தம்முடைய சொந்த குமாரனை சிலுவையில் ஒப்பு கொடுத்தவர், அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினவர். இப்போ அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நம்முடைய ஜபங்களுக்கு பதில் அளிப்பேன் என்று சொன்னவர் இப்ப அந்த ஜபங்களுக்கு பதில் அளிக்காமல் இருப்பது எப்படி? கண்டிப்பா பதில் அளிப்பார். எப்படி தெரியும்? வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். என்ன வாக்கு தத்தம்? வேதத்தின் மிக முக்கியமான வாக்கு தத்தம் என்னது? மனு குலத்தை ரட்சிக்க முடியும் இரட்சகரை அனுப்புவேன் என்று சொன்ன பிதாவாகிய தேவன் காலம் நிறைவேறின போது தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்குள் அனுப்பி அவரை சிலுவையில் ஒப்பு கொடுத்து அதன் மூலம் நமக்கு ரட்சிப்பை வழங்கினார். அந்த வாக்கு தத்தத்தையே நிறைவேற்றினவர் இப்போ அவரோட கூட நாம செய்யும் ஜப விண்ணப்பங்களுக்கு பதிலளிப்பேன் என்று சொல்லுகிற அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றாமல் இருப்பது எப்படி? கண்டிப்பா நிறைவேற்றுவார். இதுதான் நம்முடைய விசுவாசம் தேவ பிள்ளைகளே. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஜபத்துக்கு பதில் பெறும்படி பொறுமையாய் காத்திருக்கிற காலத்திலே உடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருங்க. ஏன்னா வாக்கு பண்ணினர் உண்மையுள்ளவர். நிச்சயமா உங்க ஜபத்துக்கு பதில் உண்டாகும். விசுவாசத்தோடு பொறுமையாய் காத்திருங்கள். விசுவாசத்துல அசைஞ்சிடாதீங்க, உறுதியா இருங்க. நிச்சயமா வாக்கு தத்தம் நிறைவேறும். ஜபத்தில் நீங்கள் எவைகளை கேட்டீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீங்க. ஜெபிக்கலாம். கண்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் கடந்த பல வாரங்களாக எப்படி இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவ சமூகத்திற்கு சிலருக்கான வழி திறக்கப்பட்டு இப்போ ஆண்டவரே அந்த சமூகத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி இயேசுவின் மூலம் எங்களை அழைக்கிறீங்க. அந்த அழைப்பை ஏற்று உம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த நாட்களிலே பல காரியங்களுக்காக உம்முடைய சமூகத்திலே ஜெபித்திருக்கிறார்கள். இப்போ ஜபத்துக்கு பதில் பெறும்படி பொறுமையாய் காத்திருக்கிற அந்த நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய நம்பிக்கையிலே விசுவாசத்திலே அசைவில்லாமல் உறுதியாயிருக்க உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க.
காற்று அடிக்கும் போது, பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது அந்த அந்த ஜப விண்ணப்பங்களை உம்மிடத்திலே சொல்லும்படி ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஆரம்பத்திலே வந்து அவங்க விசுவாசத்தோடு ஜெபித்தாங்களே, அந்த ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த விசுவாசத்தை பொறுமையாய் காத்திருக்கிற காலத்திலும் அசைவில்லாமல் உறுதியாய் அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யுங்க ஆண்டவர், உதவி செய்யுங்க. போராட்ட பிரச்சனை வரும்போதும் அந்த விசுவாசத்தை விட்டு விலகி விடாதபடி அசைவில்லாமல் உறுதியாயிருக்க பரிசுத்த ஆவியினால் நம்முடைய பிள்ளைகளை உள்ளான மனுஷன் வல்லமையா பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்க. பொறுமையாய் காத்திருக்கிற காலத்திலே வாக்கு தத்தம் பண்ணினவர் எவ்வளவு உண்மையுள்ளவர் என்பதை அவங்களுடைய பிள்ளைகள் தியானிக்கட்டும் ஆண்டவர், தியானித்து அந்த விசுவாசத்துல பலப்படட்டும். குறிப்பாக இயேசுவின் சிலுவையிலே உங்களுடைய வாக்குத்தத்தம், ரட்சிப்பின் வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறினது என்பதை ஆழமாய் தியானித்து விசுவாசத்துல பலப்பட்ட, வாக்குத்தத்தம் பண்ணின உண்மையுள்ளவர் என்ற விசுவாசத்துல பலப்பட்ட இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. அதன் மூலமாய் ஆபிரகாமை போல் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை பெற்றுக்கொண்டு தன்னுடைய ஜபங்களுக்கு பதிலை பெற்றுக்கொண்டு இந்த பிள்ளைகளுடைய மகிமைப்படுத்த ஒருத்தருக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கு வர நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.